பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் என்பதாக. நீ பயப்படாதே, டோன்ட் பி அஃப்ரேட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவாதி தேவன் முதலாக ஒரு மனுஷனை பார்த்து பயப்படாதே என்று கூறிய இடம் மேற்குறிப்பிட்ட வசனமாய் காணப்படுகிறது. ஆபிரகாமை பார்த்து நீ பயப்படாதே என்று கூறினவர் உங்களை பார்த்தும் பயப்படாதிருங்கள் என்று கூறுகிறார். ஆபிரகாம் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளையில்லாமல் இருக்கிறேன் என்பதை குறித்து கலங்கி நின்ற வேளையில் கர்த்தர் அவனை பார்த்து பயப்படாதே என்று கூறினார். நம்மை சுற்றிலும் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்களின் செய்திகள் அநேக தேசங்களில் தொனித்து கொண்டிருக்கிறது. அக்கிரமங்களின் மிகுதியினால் அநேகருடைய அன்பு தணிந்து காணப்படுகிறது. ஆவிக்குரிய காரியங்களில் கூட கலக்கங்களை உண்டாக்குகிற சம்பவங்கள் நடக்கிறது. கள்ள உபதேசங்களும் தீர்க்க தரிசனங்களும் பெருகி காணப்படுகிறது. மணவாட்டி சபை கரைபட்டு போனவளாய் காணப்படுகிறாள். உண்மையில்லாத ஊழியக்காரர்கள் திரளாய் பெருகி காணப்படுகிறார்கள். பணத்திற்கு முன்பு மண்டியிடுகிற திரளான ஊழியர்களின் கூட்டமும் உண்டு. அஸ்திபாரங்கள் கூட நிர்மூலமாகிற நாட்கள் இந்நாட்களாய் காணப்படுகிறது. இவையெல்லாம் கர்த்தருக்கு பயந்தவர்களின் இருதயத்தில் ஒருவித பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வருகிறது. ஆனால் ஆபிரகாமின் தேவன் நம்மை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று கூறுகிறார். கலங்கி நின்ற ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தர் பேரில் நாம் வைக்கிற விசுவாசம் நம்முடைய எல்லாவித பயங்களையும் நம்மை விட்டு அகற்றும். ஒரு வீச இயேசுவும் சீஷர்களும் படகில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு நித்திரையாயிருந்தார். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவருடைய சீஷர்கள் வந்து இயேசுவை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று மத்தேயு 8வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 26வது வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு நம்முடைய வாழ்க்கை படகில் காணப்படும் போது நம்முடைய அற்ப விசுவாசத்தையும் அவிசுவாசத்தையும் நம்மை விட்டு முற்றிலும் அகற்றுவார். அப்போது சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆபிரகாமை பார்த்து பயப்படாதே என்று சொன்னவர், நான் உன்னுடைய கேடகமாயிருக்கிறேன் என்று வாக்களித்தார். ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து, சினேயாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலும், எலாசாரின் ராஜாவாகிய அரியோகும், ஏலாமின் ராஜாவாகிய கெதலோகோமேரும், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலையும் தான் என்னும் ஊர் மட்டும் தொடர்ந்து போய் ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்தான். ஒருவேளை அவர்கள் திரும்ப தாக்கக்கூடும் என்ற கலக்கம் கூட ஆபிரகாமுக்கு இருந்திருக்கக்கூடும். ஆகையால் தான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னுடைய பாதுகாப்பாய் இருக்கிறேன் என்பதாக. இந்நாட்களில் பல உலக நாடுகள் தங்களை சுற்றிலும் கேடகங்களை, அதாவது மிசைல் ஷீல்டை பாதுகாப்பிற்காக அமைப்பது உண்டு. ஏவுகணை தாக்குதலை தடுப்பதற்கு பாதுகாப்பு வளையங்களை வைப்பதும் உண்டு. ஆனால் அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு மாத்திரமே எத்தீங்கும் உங்களை அணுகாமல் பாதுகாக்கும். உங்களை பாதுகாக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உன்னதமானவரின் மறைவே உங்களுடைய மிகுந்த பாதுகாப்பு. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி பாதுகாக்கும். ஆபிரகாமை பார்த்து மீண்டும் தேவன் சொன்னார், உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்பதாக. ஆபிரகாமின் பயத்தை நீக்கி பாதுகாப்பேன் என்று வாக்களித்தவர், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு மகா பெரிய பலனை தருவேன் என்றும் வாக்களித்தார். ஆபிரகாமின் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறவர். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அத்தனைக்கும் கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் சுதந்திரவாளிகளாய் காணப்படுகிறீர்கள். ஆபிரகாம் எதிரிகளை வீழ்த்தி சகல பொருட்களையும் தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்கள்
பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெதலா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆபிரகாம் சோதோமின் பொருட்கள் மேல் தன் கண்களை வைக்கவில்லை. சோதோமின் ராஜாவின் நன்மைகளையும் அவன் எதிர்பார்க்கவில்லை. அவனுடைய கண்கள் கர்த்தர் பேரில் இருந்தது. அவருக்கு நேராக கையை உயர்த்துகிறவனாய் காணப்பட்டான். அவருடைய ஆசீர்வாதங்களையே விரும்பினான். ஆகையால் உலகப் பொருட்களை இச்சியாத தன்னுடைய தாசனை பார்த்து தேவன் சொன்னார், நான் உன்னுடைய ஆசீர்வாதமாயிருக்கிறேன், உன்னுடைய மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று அவர் வாக்களித்தார். தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளையும் நீங்கள் தேடும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை பயங்கள் தொடாதபடி கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் உடைய இரத்தத்தினால் வேலியடைத்து பாதுகாப்பீராக. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் காணப்படுகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாவித நன்மைகளையும் பரத்திலிருந்து திருப்தியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்வீராக. இன்றைய தினம் இவர்கள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.